ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக நம்மில் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது. ஆனால் இவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது எல்லாமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ பொதுவாக இதனால் என்ன நடக்குதுன்னா, நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஐயோ இது கெட்டது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்போம். சில விஷயங்கள் என்ன பண்ணுவோன்னா, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் இது நல்லது, இது சாப்பிட்டா இது நமக்கு ஹெல்த்தியான இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சில நாட்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி மித் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்மையா பொய்யா, யார் யாரெல்லாம் அதை சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அப்படி மித் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்த ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சுருப்போம். அதுதான் வேர்க்கடலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, யாரெல்லாம் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்டா உண்மையிலே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போது சமீபமாக சில வருடங்களாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர்க்கடலையை சாப்பிட்றதே கிடையாது. கேட்டால் ஐயோ கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், வேர்க்கடலாம் ஒதுக்கி வச்சுட்டு ரிஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் தான் இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். வேர்க்கடலை மாதிரி தாங்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே நம்ம ஒதுக்கிட்டோம். ஸோ இந்த எண்ணெய்கள் எல்லாமே உண்மையிலே நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களில் இருந்து ஜாயின்ஸ், ஸோ எல்லா ஜாயின்ஸ்லையும் இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே போக்கக்கூடியது இந்த எண்ணெய்கள் தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம ஜாயின்ட் பெயின் இருக்குங்க, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, ஸோ போன் டென்சிட்டி குறைஞ்சி போச்சு, ஃப்ராக்சர் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் எதனால் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம உடலில் வர்றதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சத்துக்களை விட்டதுனால தான். ஸோ பொதுவாக நம்ம உடலுக்கு கொஞ்சம் எண்ணெய் சத்துக்கள் தேவைப்படுது. அதுவும் இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிரவுண்ட்நட் ஆயிலாக இருக்கட்டும், அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ஸோ இது ரொம்ப அதிகமாக இல்லாமல் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக டெய்லி தினந்தோறும், அதுவும் நல்லெண்ணெய்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கடலை எண்ணெயும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம இதை சாப்பிட்டா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சியும் செய்யணும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய்களை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேர் ஆயில். தலையில் ஆயில் நம்ம அப்ளை பண்ணாலே டேண்ட்ரஃப் வந்துடும், ஹேர் ஆயிலெலாம் ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மித்து இருக்குங்க. நிறைய பேர் இதனால் வருடக்கணக்கிலே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ உண்மையிலே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் நம்மளுடைய கூந்தலோட வளர்ச்சி அதிகமாகுமா, இல்லை உண்மையிலே டேண்ட்ரஃப் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா, நம்ம தலைக்கு ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் நம்ம சித்த மருத்துவத்திலும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். சில எண்ணெய்கள் மூலிகைகள் சேர்த்து நம்ம குளிக்கும் பொழுதும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் குறையும். ஸோ வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களும் சமநிலைப்படுவதற்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஸோ தலையில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் நைட் ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு காலையில் குளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தாங்க தப்பு. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நீங்கள் தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணும். டெய்லி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும், டேண்ட்ரஃபும் வராமல் இருக்கும். அடுத்து 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஆனால் இது நம்ம உடலுக்கு வெயிட் போட்டுருப்பா, இது நான் சாப்பிடவே மாட்டேன்னு அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறோம். அதுதான் நெய் மற்றும் வெண்ணெய். ஸோ இந்த கீ, பட்டர், இது ரெண்டுமே உண்மையிலே வெயிட் போடுமா, இதை சாப்பிட்டா நல்லா கிடுகிடுன்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தவறு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நெய் எடுத்துக்கலாம். நெய் உண்மையிலே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், அசிடிட்டியிலேருந்து, அல்சர்லேருந்து, கேன்சர் வரைக்கும் செய்யக்கூடிய மருந்துகளில்
நெய்யோடு சேர்த்து தான் நெய் மருந்தாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த அளவுக்கு நெய்க்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 10 ml நெய்யை உருக்கி நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கீ கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக பட்டர். ஸோ வெண்ணெயும் நம்ம சாப்பிடும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய நமக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம். ஆனால் வெயிட் கெயின் ஆகிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு வேளை அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் நம்ம குறைச்சிக்கலாம். அப்படியும் நெய்யை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சமாக நெய்யை உருக்கி எடுக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்ங்க, இது உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றதும் பார்க்கலாம். குங்குமப்பூ. ஸோ இந்த குங்குமப்பூக்குன்னு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே குங்குமப்பூ எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியங்க. பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இதை எடுத்துக்கும்போது மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி, அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, டெலிவரி டைம்லேயும் சரி, அந்த பெல்விக் போன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படி சொன்னால் தானே நம்ம குழந்தை வெள்ளையாக பிறக்குன்னு சொன்னால் தானே அதை எடுத்துப்போம். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பிளட் லாஸ் ஆகிறதையும் பாடி ஹீட் ஆகிறதையும் குங்குமப்பூ நமக்கு தவிர்க்குது. அதனால் ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மித்துங்க, இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இந்த தவறை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். நல்லா சாப்பிடுவோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐயோ இது டைஜஷன் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், சோடா குடிச்சிடுறீங்க. லெமன் சோடா குடிக்கிறோம், இல்லை வெறும் சோடா குடிக்கிறோம், இல்லை சால்ட் போட்டு அந்த சோடா குடிச்சிட்டு ஒரு ஏப்பம் வந்தோடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி சாப்பிட்டது நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்ட்டு. அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. அந்த மாதிரி சோடா குடிக்கும்பொழுது நமக்கு அசிடிட்டியாக தான் ஃபார்ம் ஆகும். உள்ளேயே நமக்கு கேஸ் நிறைய உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறில் கேஸ் நல்லா உற்பத்தி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகவே ஆகாதுங்க. ஸோ சோடா குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் அதாவது போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயிறு எரிச்சல், அசிடிட்டி, அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் குடிக்கலாம், அல்லது வெற்றிலை பாக்கு போடலாம். தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ டைஜஷன் ஆகணும்னா சோடா குடிக்கிறதையும் தவிர்த்துக்கோங்க. இந்த பதிவில் நம்ம சரின்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் தவறாக தான் இருக்குது. தவறான விஷயங்களை நம்ம சரின்னு நினச்சிட்ருக்கோம். அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக தவறா அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.